நினைவுகளை பிரித்துவிட்டால் மனித வாழ்க்கையில் என்ன மிச்சம்? நினைவுகள் சில நேரங்களில் அலைகளாக கால் தொடும், பேரலைகளாக மூழ்கடிக்கும், சுனாமியாக மூழ்கடிக்கவும் செய்யும். அப்படி நினைவுகளின் அலைகளில் நிதானமாக நீந்தும் போது எதிர்படுபவை ஏராளம். புகைப்படங்கள் நினைவுகளின் சாட்சியாக எப்போது எடுத்து பார்த்தாலும் அந்த காலகட்டத்திற்கு இழுத்துச் செல்லும் வல்லமை கொண்டவை. முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவராகவும் இருந்து மறைந்த மு. கருணாநிதியின் நினைவு நாளில் அவருடனான தங்கள் புகைப்படங்களிலிருந்து அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் திமுகவின் முக்கிய தலைவர்கள். அந்த நினைவுகளின் கோர்வையை காணலாம். ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர். திமுகவின் தலைவராக அரை நூற்றாண்டு காலம் பதவி வகித்தவர் மு. கருணாநிதி. மு. க என்ற 2 எழுத்துக்களில் இதயம் தொட்ட எழுத்தாளர், வீரியம் மிக்க பேச்சாளர், மதிநுட்பத்திற்கும் தேர்ந்த அரசியலுக்கும் சொந்தக்காரர் மு. கருணாநிதி. தனது 94ஆம் வயதில் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி காவேரி மருத்துவமனையில் அவர் காலமானார். 14 வயதில் அரசியலில் அடியெடுத்து வைத்து 93 வயது வரை அரசியலில் களமாடிய இந்த முதுபெரும் தலைவர் பன்முகம் கொண்டவராக விளங்கியவர். மாநில அரசியலிலும் தேசிய அரசியலிலும் பல திருப்பங்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர் மு. கருணாநிதி. 14 வயதில் அவர் நீதி கட்சியை சேர்ந்த அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் வந்த காலகட்டங்களில் கருணாநிதியின் பேச்சால் எண்ணற்றோர் ஈர்க்கப்பட்டனர். பேச்சை ஒரு ஆயுதமாக ஏந்திய கருணாநிதிக்கு பேனா மற்றொரு கூரிய முனையாக உதவியது. உடன்பிறப்பே என்று ஆயிரக்கணக்கான கடிதங்களை தொடர்ந்து எழுதியவர்கள் உலகில் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பும் அளவுக்கு அவர் உடன்பிறப்பே என்று விழித்து கட்சி தொண்டர்களுடன் உரையாடிக் கொண்டே இருந்தார். எழுத்து, கவிதை, திரைப்பட வசனம், மேடை பேச்சு என அவரின் பன்முகங்களும் அவருக்கான அடையாளங்களாகவே மாறிப்போகின. தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான். தாய் தந்தையரை நன்றியுடன் போற்றும் தனி பண்பாட்டை மறக்க மாட்டான். தாயாக தமிழருக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வாய்த்ததாக 1986 செப்டம்பர் 15ஆம் தேதி திமுக சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் கருணாநிதி தலைமை உரையாற்றினார். கடைசியாக 2016 செப்டம்பர் மாதம் சென்னையில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசியதுதான் அவரின் கடைசி மேடை பேச்சு. அதுவே அவரது கடைசி பொது விழாவாக மாறிவிட்ட நிலையில் 2016 டிசம்பர் முதல் உடல்நலம் குன்றினார். அந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அவருக்கு ட்ரக்கியாஸ்டமி சிகிச்சை செய்து தொண்டை குழாய் பொருத்தப்பட்டது. பிறகு வீட்டில் ஓய்வெடுத்த கருணாநிதி பொது நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் எப்படியும் மீண்டெழுந்து வந்து விடுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்த தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை தந்து இந்த உலகை பிரிந்தார். பத்தொன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து அவர் நிறைவேற்றிய திட்டங்களும் கொண்டு வந்த சட்டங்களும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஏற்றம் காண செய்தது என்று நெகிழும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், கருணாநிதி செயல்படுத்திய திட்டங்களையும் கட்டிய அணைகள் என
விரிவாக பட்டியலிட்டு நெகிழ்ந்திருக்கிறார். கருணாநிதியின் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ மேடு பள்ளங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இடையறாமல் தொடர்ந்தாலும் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரும் அவரது மகள் கனிமொழியும் மத்திய சிறைச்சாலையின் வாசலில் அமர்ந்திருந்த புகைப்படம் பெரும் கவனம் பெற்ற ஒன்று. அந்த நாளை நினைவு கூர்கிறார் கனிமொழி. ஒரு நள்ளிரவு நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை காவல்துறை கைது செய்கிறது. கைது செய்து அவர் எங்கு வைக்கப்படுகிறார் என்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலை. இயக்கத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தினர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அறியாது அலைந்து கொண்டிருந்த ஒரு இரவு. பிறகு அவர் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்த பிறகு எல்லோரும் அங்கே சென்றோம். அங்கிருந்து தலைவர் அழைத்து கொண்டு நீதியரசர் அசோக்குமார் அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். பிறகு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் காவல்துறை அவரை மத்திய சிறைச்சாலை வாசலுக்கு அழைத்து சென்று அங்கேயும் பல மணி நேரங்கள் அந்த மூத்த தலைவர் என்று கூட பாராமல் தலைவர் கலைஞர் அவர்கள் வண்டியிலேயே அங்கு காக்க வைக்கப்படுகிறார். அன்று அவரோடு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொன்ன பிறகு என்னை அவரோடு அந்த வண்டியிலே பயணிக்க அனுமதித்தார்கள். அதனால் அந்த மத்திய சிறைச்சாலையிலே பல மணி நேரங்கள் அவரோடு நான் காத்திருந்தேன். பிறகு எந்த செய்தியும் வராத ஒரு சூழ்நிலையிலே இருவரும் மத்திய சிறைச்சாலையின் வண்டியிலிருந்து இறங்கி சிறைச்சாலை வாசலிலே அமர்ந்து ஒரு தர்ணாவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த வயதிலும் அந்த போர்க்குணத்தோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தரையிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம். பல வருத்தங்கள், வலிகள் எல்லாம் இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது பல பேருக்கு ஏற்பட்டாலும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புகைப்படம் என்று சொன்னால், தலைவரை மிக அருகிலே அந்த தைரியத்தோடு அவர் எப்படி ஒரு போராளியாகவே வாழ்ந்தார் என்று வெகு அருகிலே எதற்கும் பயப்படாமல், எதற்கும் தயங்காமல், என்ன வந்தாலும் என்னால் பார்க்க முடியும், எதிர்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த திண்மையோடு தைரியத்தோடு அவரை நான் மிக அருகிலிருந்து பார்த்த நிகழ்வு அது. அதனால் என்னுடைய நினைவுகளிலே அந்த கைதாக இருக்கட்டும், இந்த புகைப்படமும் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து மு. கருணாநிதியுடன் பயணப்பட்டவர் துரைமுருகன். திமுகவின் பொருளாளரான அவர் கருணாநிதி நாடகத்தில் நடித்த போது எடுத்த புகைப்படம் தனது நினைவிலிருந்து நீங்காத ஒன்று என்கிறார். இது 1967க்கு முன்னால் கலைஞர் அவர்கள் நிதி திரட்டுவதற்காக கழகத்துக்கு நாடு பூராக ஒரு நாடகத்தை நடத்தினார். அது நாடகத்துக்கு பெயர் காகிதப்பூ. அந்த காகிதப்பூவில் ஒரு காங்கிரஸ் தியாகியாக வந்து அவருடைய வேஷம் அது. அடுத்து அந்த இந்த போட்டோவுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது. வழக்கமாக தலைவர் அவர்கள் எந்த ஒரு நாடகத்துக்கு போனாலும் அந்த காலத்திலேயே 67க்கு முன்னாலேயே நான் அவரோடு எல்லா ஊர்களுக்கும் போவேன். அப்படி எங்கேயோ ஒரு ஊருக்கு நான் போயிருக்கிறேன். வழக்கமாக நான் என்ன செய்வேன், அவங்க நாடகம் நடிக்கிற பொழுது சைடிங்கில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பேன். இப்பொழுது கலைஞர் அவர்கள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது, ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் போய் கொண்டிருக்கிறது. அந்த டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தவர் ராஜாசிங்கம் அவர்கள் தான். எனவே அவருடைய நாட்டியம் போய் கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு சீன் உள்ளே நுழைய வேண்டும். எனவே அதற்காக வந்தவர் கொஞ்ச நேரம் இருக்கிறது என்பதற்காக என் பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது எடுத்த ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ. இது ரொம்ப பேருக்கு கிடைக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், 67க்கு முன்னாலேயே நான் எவ்வளவு நெருக்கமாக தலைவருக்கு இருந்தேன் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்சி.
ஒரு ரகசியம் தெரியணுன்ற மாதிரி இந்த போட்டோவுக்கு பின்னால ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் கலைஞருடைய திருமணத்தில் முடிந்த கதை. முன்னாள் மத்திய அமைச்சரும் எம்பியுமான ராசா தனக்கும் கருணாநிதிக்குமான கொள்கை ரீதியான இணைப்பை நினைவு கூர்ந்ததோடு திராவிட நாடு கொள்கையை கைவிட்டது பற்றி அண்ணா எழுதிய கடிதம் பற்றியுமான தனது நினைவை பகிர்ந்து கொண்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது ஒரு இரவு 10 மணிக்கு தொடங்கி அதிகாலை 5:30 மணி வரையிலே எழுதி குவித்தார். எண்ணி துணிக கர்மம் என்று அதற்கு தலைப்பிட்டு, நான் ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிடுகிறேன் என்று தன்னுடைய கைப்பட விடிய விடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த நேரடியான அவரே எழுதிய அந்த தாள்களை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் கொடுத்து, என்றைக்காவது தேவைப்பட்டால் இதை நீ பிரசுரி என்று கொடுத்ததாக தலைவர் கலைஞரிடத்தில் சொல்லி, தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எண்ணி துணிக கருமம் என்று அந்த அவர் அண்ணாவுடைய கையெழுத்திலேயே கொண்டு வர என்று விரும்பி அந்த பழைய தாள்களை, அதாவது ஒடிந்து கிடக்கின்ற பழுப்பேறிய அந்த பழைய தாள்களை, அண்ணா எழுதிய அந்த தாள்களை என்னை அவருடைய படுக்கை அறைக்கு அழைத்து, இதுதான் அண்ணா தீர்க்க தரிசனமாக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது அவர் விடிய விடிய எழுதி குவித்து என்னிடத்திலே கொடுத்தது என்று சொல்லி நெகிழ்ச்சியோடு என்னிடத்தில் தந்தபோது என்னுடைய கரங்கள் அந்த புத்தகத்தை வாங்குவதை அப்படியே கொஞ்சம் நடுக்கத்தோடு நெகிழ்ந்து போய், அதை நான் உன்னிடம் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். 2G முறைகேடு என்று பல குற்ற கணைகள் தன் மீது ஏவப்பட்ட போது தன்னை பணிக்கூடத்தில் வைத்து காத்த தாய் என்று உணர்வு பூர்வமாக தெரிவிக்கிறார் ராசா. 2G என்கின்ற ஒரு மிகப்பெரிய புயல் அடித்து என்னை சாய்த்து விடலாம் என்று நினைத்த போது, அதை பற்றி புரியாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தபோது கூட, ஐயோ ராஜாவால் இயக்கத்திற்கு கட்டப்பேர் வைத்து விட்டது என்றெல்லாம் பரவலாக இயக்கத்தினரே பேசிய நேரத்தில், எதிர்க்கட்சிகளின் மீது மிகப்பெரிய கணைகளை ஏவி விட்ட நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களிடம் நான் சென்று விளக்கி, ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன, அலைவரிசை என்றால் என்ன, அதில் நான் எப்படி புரட்சி செய்திருக்கிறேன், நான் செய்த புரட்சியின் விளைவாக இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் எவ்வளவு எளிமையாக ஒவ்வொரு கிராமப்புறத்திற்கும் இந்த சேவை செய்திருக்கிறது, எவ்வளவு குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னபோது அவர் என்னை ஒரு தாயை போல, என்னதான் தன்னுடைய சொந்த மகனை சொந்த பிள்ளையை ஊராலெல்லாம் தூற்றினால் கூட ஒரு தாய் தன்னுடைய மகனை உண்மையானவன், நம்பிக்கை உள்ளவன், அவனோட சத்தியமானவன் என்று நம்புகிற போது எப்படி பாதுகாப்பாரோ அப்படி ஒரு தாயாக இருந்து என்னை காப்பாற்றினார். அதனால்தான் 2G வழக்கிலே விடுதலை வந்தபோது நான் சொன்னேன், என்னை பணிக்கூடத்தில் வைத்து பத்திரமாக காப்பாற்றிய தாய் நீங்கள் என்று குறிப்பிட்டேன். கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பிரசித்தி பெற்ற கட்சி பாடல் உள்ளது. அந்த பாடலில் குறிப்பிடப்படும் கள்ளக்குடி சம்பவத்தையும் கருணாநிதியின் கலை எழுத்து பயணத்தையும் சிலாகிக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அன்றாடம் புகழ்வாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி. அவர் குடியரசு இதழிலேயே துணை ஆசிரியராக பொறுப்பேற்று கலை உலகிலே தன்னுடைய பேனாமுனையின் மூலம் பூகம்பங்களை உருவாக்கினார், புரட்சியை உருவாக்கினார், எரிமலைகளை வெடிக்க செய்தார். ஆம், அப்படித்தான் பராசக்தி வந்தது. ஆம், அப்படித்தான் மனோகரா வந்தது. மருதநாட்டு இளவரசியும் மந்திரி குமாரியும், அதற்கு பிறகு மலைக்கல்லருக்கு கதை வசனம். இதே போலத்தான் பின்னாளிலே நீதிக்கு தண்டனை. அவர் காவிரி பூம்பட்டினத்தின் மீது அவருக்கு இருந்த காதலால் பூம்புகார் என்ற அருமையான காவியத்தை உருவாக்கினார், திரை காவியத்தை உருவாக்கினார். இந்த எழுத்துப்பணி ஒரு பக்கத்தில் இருக்கின்ற பொழுதே தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற அந்த உணர்வோடு தான் கள்ளக்குடி போராட்டத்தில், மும்முனை போராட்டத்திலே கள்ளக்குடியிலே கலந்து கொண்டு வருகின்ற ரயிலுக்கு முன்னாலே தலை கொடுத்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது என்று முடிவெடுத்து சென்றார். சூழவும் நிற்கின்றவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறியல அந்த போராட்ட களத்துக்கு சென்ற கலைஞர் அவர்கள் தான் 6 மாத கடுங்காவல் சிறை தண்டனை பெற்று சிறைச்சாலைக்கு சென்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிதி திரட்டுகின்ற பொறுப்பை பொருளாளராக ஏற்றிருந்த போது அவர் திரட்டி கொடுத்த தொகைதான் 11 லட்சம். அதனால் தான் விருகம்பாக்கம் மாநாட்டிலே அண்ணா அவர்கள் வேட்பாளரை அறிவிக்கின்ற பொழுது
சைதாப்பேட்டை தொகுதி 11 லட்சம் என்று அறிவித்தார். அப்படி உழைப்பால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய சீரிய பணிகளால், எழுத்தால் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அவர் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழர்களுக்கு தந்தார், விருந்தாக்கி தந்தார். அதனுடைய விளைவுதான் பின்னாளிலே அவர் 8 தொகை 10 பாட்டு சங்க தமிழ் இலக்கியங்களினுடைய சாரத்தை எல்லாம் பிழிந்து அவருடைய நடையிலே சங்க தமிழ் என்ற அற்புதமான காவியத்தை தந்தார், குரலோவியம் தீட்டினார். மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியுடன் தனது கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து பயணப்பட்ட பரிச்சயம் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அமைச்சர் பொறுப்பை அளித்ததை நினைவு கூறும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது உடனடி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ததோடு 17 நாள் சிகிச்சைக்கு பின் அவரை சந்தித்த போது அவரின் வரவேற்பை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்கிறார். 2007 எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மருத்துவ நிலையிலே நான் விழுப்புரத்திலே இருந்த பொழுது அது வந்துவிட்டது. நான் அப்பொழுது அமைச்சராக இருந்தேன். உடனடியாக தலைவருக்கு அந்த செய்தி தெரிந்தவுடன் இங்கே ராமச்சந்திராவிலே அப்பொழுது இருந்த நம்முடைய தணிகாசலம் டாக்டர் அவர்களை அனுப்பி வைத்து இங்கேயே எனக்கு ட்ரீட்மெண்ட் அளித்து அவரே என்னுடன் ஆம்புலன்ஸிலேயே அங்கே ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலே என்னை அட்மிட் செய்து அங்கே மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. 17 நாட்கள் நான் அங்கே பெட்டிலே இருந்தேன். அந்த 17 நாட்கள் பெட்டிலே இருந்ததற்கு பிறகு தலைவர் கலைஞரே 2-3 தடவை இந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கே என்னை பார்த்து சென்றதெல்லாம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தாயன்பை, ஒரு குடும்ப அன்பை செலுத்துகின்ற வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கு திகழ்ந்தார். அது உடல்நலம் குணமாக்கி நானும் என்னுடைய துணைவியாரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய இல்லத்திலே பார்த்தோம். இல்லத்திலே பார்க்கிற பொழுது அவர் என் முச்சி மோர்ந்து அவர் முத்தம் கொடுத்து என்னை வாழ்த்தி அனுப்பினாரே. வாழ்க்கையிலே இதெல்லாம் மறக்கக்கூடிய செய்தியா? ஒரு தலைவராக மட்டுமல்ல, ஒரு தகப்பனாக, எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக, இந்த இயக்கத்திற்கு இருக்கிற அனைத்து தொண்டர்களை மரவணைத்து செல்கின்ற ஒரு தந்தையாக எங்களுக்கெல்லாம் திகழ்ந்திருக்கிறார். அறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் 1942ஆம் ஆண்டு கருணாநிதி எழுதிய இளமை புலி என்ற கட்டுரை வெளியான போது அவருக்கு வயது 18. இதை படித்த அண்ணா கட்டுரைகள் எழுதுவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தச் சொன்னார். ஆனாலும் கலை, கட்டுரை, இலக்கியம் என தனது பொது வாழ்க்கையில் அவர் செலவிட்ட நேரம் மிக அதிகம். அரசியலை தவிர்த்து இலக்கியத்திற்காகவும் எழுத்துக்காகவும் அவர் பயணித்த நட்புகள் அதிகம். அந்த வகையில் கவி பேரரசாக திரையுலகம் கொண்டாடும் கவிஞர் வைரமுத்துவுக்கும் மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதிக்குமான நட்பு 45 ஆண்டு காலம் நீடித்தது. இலக்கியமும் தமிழும் இவர்களை இணைத்த பாலமானது. தனது நினைவு பெட்டகத்திலிருந்து மறக்க முடியாத புகைப்படம் பற்றி தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் வைரமுத்து. இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த நிழற்படம் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத படங்களுள் ஒன்று. நடுவில் முத்தமிழறிஞர் கலைஞர், அப்போது அவர் முதலமைச்சர். ஒரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மறுபக்கம் நான். இந்த 3 பேரும் ஒன்றாக தோன்றுகிற ஓர் அரிய புகைப்படம் இது. நான் மிகவும் நேசித்தவர்கள் பள்ளி நாட்களில் கலைஞரும் சிவாஜியும். இந்த 2 பேரும் இல்லை என்றால் தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்தி இருக்கும் வழித்தடம் எனக்கு கிட்டியிராது. கலைஞரின் விரல், சிவாஜியின் குரல், இந்த 2ம் தான் தமிழை நோக்கி என்னை வழி நடத்தின. அந்த 2 பேரையும் சந்திப்போம் என்றோ, 2 பேரும் ஒரு விழாவில் கலந்து கொள்வோம் என்றோ பள்ளி நாட்களில் ஒரு காற்சட்டை சிறுவனாகிய வைரமுத்து நினைத்திருப்பானா? நடந்தது. எந்த 2 பேரையும் என் நாயகர்கள் என்று கருதினேனோ, எந்த 2 பேர் என்னை தமிழுக்கு அழைத்து வந்தவர்களோ, எந்த 2 பேருக்கு நான் பள்ளி நாட்களில் இருந்து ரசிகனோ, அந்த 2 பேருக்கும் பக்கத்தில் நான் நிற்கக்கூடிய பெரும் பேறு இந்த வாய்ப்பு வழங்கியது. ஒருதலை காதல் என்று ஒரு குறுங்காவியம் எழுதியிருந்தார் கலைஞர். அதனுடைய மறுபதிப்பு வெளியீட்டு விழா சென்னையில் நிகழ்ந்தது. கலைஞர் தான் எழுதிய கவிதையை, சிவாஜியை வெளியிட வைத்தார். என்னை முதற்படி பெற்றுக்கொள்ளும்
பெரும்பேறு தந்தார். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த விழா, இந்த புகைப்படம். அந்த விழாவில் கலைஞர் பேசியதும், சிவாஜி பேசியதும், நான் பேசியதும் காலத்தால் மறக்க முடியாத பெரும் பதிவுகள். கலைஞர் என் மீது கொண்ட காதலுக்கு இந்த படம் எடுத்துக்காட்டு. சிவாஜியை நான் மதித்ததற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா மறைவுக்கு பின் அவரது மகளான பூங்கோதை ஆலடி அருணாவுக்கு கட்சியில் வாய்ப்பு தந்தவர் கருணாநிதி. பின்னர் அவரை அமைச்சராகவும் பதவி அளித்து ஊக்கப்படுத்தியவர். பதவியேற்று ஒரு 5-6 மாதங்கள் தான் ஆகிறது. தொடர்ந்து தமிழில் பேசுவதற்கு நான் கொஞ்சம் சங்கடப்படுவேன். நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுவேன். அப்போ அவர் சிரிச்சுட்டு, நீ என்ன தமிழை இங்கிலீஷ் மாதிரி பேசுறியாம தமிழை நல்லா உச்சரித்து திருப்பி பேசுன்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சிரிச்சுக்கிட்டே நான் வெளியில் வந்துட்டேன். அடுத்த படம் என்னுடைய மகளின் திருமணத்தின் போது எடுத்தது. திருமணம் முடிந்த பிறகு அவர் கைகளை பிடித்து நன்றியுணர்வோடு அழுத தருணம் அது. ஏன்னா அது ஒரு இக்கட்டான குடும்ப சூழலில் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் மூச்சுக்கு மூச்சு என் தந்தையின் பெயரை கூறி என் மகள் பூங்கோதையுடைய திருமணம், என்னுடைய பேத்தியின் திருமணம் என்று நெஞ்சுருக என் மகளை அவர் வாழ்த்தினார். குளித்தலை தொகுதியில் 1957ஆம் ஆண்டு போட்டியிட்டு தனது முதல் வெற்றியை பதிவு செய்தவர் கருணாநிதி. 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்தவராக பெருமை பெற்றிருந்தார். நீண்ட காலம் ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு வகித்தவர் என்பது அவரது கிரீடத்தின் மற்றொரு சிறகு. மாநில கட்சிகளால் தேசிய அரசியலில் மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதற்கு உதாரணமும் கருணாநிதிதான். 1989இல் பிபி சிங் பிரதமராக பதவியேற்றது முதல் தேசிய அரசியலில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். 1996இல் தேசிய அரசியலில் நிச்சயமற்ற தன்மை நிலவிய போது ஐக்கிய முன்னணியை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் கருணாநிதி. இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய போது தென்னகத்திலிருந்து தேவகவுடாவை தேர்ந்தெடுப்பதில் கருணாநிதி முக்கிய பங்காற்றினார். அந்நாளில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி அல்ல சென்னை என்று பத்திரிகைகள் எழுதியதாக குறிப்பிட்டவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடா. காங்கிரஸ் கூட்டணியில் 10 ஆண்டுகள் இடம்பெற்றது திமுக. மாநில கட்சிக்கான வலிமையை தேசிய அளவில் நிரூபித்தவர் கருணாநிதி. அரசியல் பயணங்களில் சமூக நீதிக்காக அவர் வகுத்த திட்டங்களும், பெண்களுக்கான திட்டங்களும், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் என சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களாலும் மாநில உரிமைகளுக்கான அவரது குரலும் என்றென்றும் பேசப்படும் என்றால் அது மிகையல்ல.